ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி அப்டேட். நடிகர் கார்த்தி மார்ஷல் படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஷூட்டிங் விரைவில் முடிய போகுது. அது முடிஞ்சதும் டைரெக்டாக ஒரு தெலுங்கு படம் பண்ணுறதா இருக்காரு. அது முடித்தோடனே சுந்தர் சி டைரக்ஷனில் கார்த்திக் ஒரு படம் பண்ணுறதா இருக்காரு. சுந்தர் சி பார்த்தீங்கன்னா விஷாலை வச்சு புருஷன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றி அஃபிஷியல் அலௌன்ஸ் இப்போ தான் பண்ணாங்க. அதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் கைதி 2க்கு முன்னாடியே ஒரு 3 படம் முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரஜினி கமல் ப்ராஜெக்டுக்கான கிளாரிஃபிகேஷனை லோகேஷே கொடுத்துட்டாரு. ஆரம்பத்தில் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற ப்ராஜெக்டை லோகேஷ் பண்ணுறதா இருந்தது. ரஜினி கமல் 2 பேரும் ஆக்ஷன் மாஸில் கலக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கான கதையை நான் 1 மாசமா ரெடி பண்ணேன். ஆனால் ரஜினி சாரும் கமல் சாரும் லைட் ஹார்ட்டரான மூவி எங்கள்கிட்ட கேட்டாங்க. என்னால் அது பண்ண முடியாதுன்றதுனால நான் அதுலேருந்து விலகிட்டேன் அப்படின்னே சொல்லிட்டாரு. ஓப்பனாக அவர் ஒத்துக்கிட்டு விளங்குறது ரஜினி ஃபேன்ஸுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. அப்பாடா லோகேஷ்டேருந்து கிரேட் எஸ்கேப் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கமல் ஃபேன்ஸு அவர் ஃபேன் பாய் எங்காளுக்கு எப்பயும் நல்லா தான் பண்ணுவார்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க கமெண்ட்ல. லோகேஷ் கனகராஜ் ஜனநாயகன் படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்கேன்னு சொன்னார். அவர் மட்டும் இல்லை, அட்லி, நெல்சன், லோகேஷ் 3 பேருமே பண்ணியிருக்காங்க. மேலும் எல்சியூ ஷார்ட் ஃபிலிம் வேற எடுத்து ரெடியாக இருக்கு, முடிச்சிட்டாங்க. ஒன்று கைதி 2க்கு முன்னாடி ரிலீஸ் ஆகலாம், இல்லை பென்ஸுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மூவி அப்டேட்ஸை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி.